அல்லேலூயா. எல்லாரும் வேதத்தை எடுப்போம். என்னாகம புஸ்தகம் 13வது அதிகாரம், அதிலே 30வது வசனத்தை வாசிப்போம். 13:30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வசனத்துக்காக நன்றி. அப்பாவுடைய கரங்களில் இந்த வார்த்தைகளை கொடுக்கிறோம். இது வானத்தை பூமியும் படைத்த தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் விலக்கி கற்றுத்தாரும். ஆண்டவர் வந்திருக்கிற மக்களோடு பேசும். அடியானை ஒரு பாத்திரமாய் பயன்படுத்தும். கர்த்தருக்கு எல்லா மகிமை உண்டாகட்டும். இயேசு நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல நான் வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், காலேப் என்கிற ஒரு தேவ மனிதன் அவன் சொல்லுகிறான், மோசேக்கு முன்பதாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளலாம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அல்லேலூயா. காலேப்பு என்றால் தைரியம் என்று அர்த்தம். இந்த காலேப்பு யூதா கோத்திரத்தின் ஒரு தலைவனாக கானான் தேசத்தை வேவு பார்க்க அனுப்பப்பட்ட 12 பேர்ல ஒருவன் தான் இந்த காலேப்பு. காலேப்பு யூதா கோத்திரத்தில் ஒரு தலைவனாக அந்த நாட்களில் அவன் தேசத்தை உளவு பார்க்க அனுப்பப்பட்டவன். அல்லேலூயா. காலேப் என்றால் ஒரு தைரியம் என்பது அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்தை வேவு பார்க்க மோசே 12 பேரை அனுப்பின பொழுது, இந்த 12 பேர்ல 2 பேர் யோசுவா, இன்னொன்று காலேப்பு. இந்த யோசுவா காலேப்போடு கர்த்தர் கூட இருந்தார். மற்ற 10 பேரும் அவர்களோடு கர்த்தர் கூட இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கானான் தேசத்தை வேவு பார்க்க போன 12 பேர்ல 10 பேர் துர்ச்செய்தியை கொண்டு வந்தார்கள். அவை 2 பேர் நல்ல செய்தியை கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. இந்த 2 பேர்ல இந்த காலேப்பு யோசுவாவும் 2 பேருமே நல்ல செய்தியை தலைவனுக்கும் ஜனங்களுக்கும் கர்த்தருக்கும் முன்பதாக அறிக்கையிட்டார்கள். அல்லேலூயா. பாருங்கள், ஸ்தோத்திரா, இந்த 2 பேரும் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், அதை எளிதாய் நாம் சுதந்தரிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய நடந்து வருகிற வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் உண்டு. ஆமென். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையில ஏராள பிரச்சனைகளை தாண்டித்தான் நாம கடந்து வர வேண்டியது இருக்கிறது. ஆனால் அப்படி வரும் பொழுது அந்த பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் நாம் தாண்டி வருவதற்கு எது உதவியாக இருக்கிறது என்றால், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதுதான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2 பேரும் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. 14ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம் வாசிப்போம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அல்லேலூயா. பாருங்கள், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் சொல்லுகிற ஒரு 2 வார்த்தை என்னன்னா, இந்த காலேப்பு கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் நாம் தாண்டி போக முடியும். ஆமென். அடுத்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை. முக்கியமாய் காணப்படுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நம்மேல் பிரியமாய் இருந்தா தான் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார்.
பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகளை தாண்டி போவதற்கு ஒரு விசுவாசம் நமக்கு எது வழியாக வருகிறது என்றால், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இம்மானுவேல் என்பதற்கு ஆமென், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயரை இடும் பொழுது அந்த பெயருக்கு என்ன அர்த்தம் என்றால், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற அந்த தைரியம் தான் இந்த உலகத்துல வருகிற பிரச்சனைகள், வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை எல்லாம் அவை ஈஸியாக தாண்டி போவதற்கு ஒரு தைரியமும் ஒரு விசுவாசமும் எங்கிருந்து வருகிறது என்றால், கர்த்தர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு காலத்துல சில வருஷத்துக்கு முன்பு சும்மா நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும் போது, ஆண்டவரே நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்களா என்று நான் அதை எனக்கு வெளிப்படுத்துங்க என்று அப்படி ஜெபம் பண்ணிட்டு நான் படுத்து கிடந்தேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்னிடத்துல சொன்னா, உன்னுடைய சபையில முதலாவது, அதாவது நாங்க பிரிஞ்சு வந்த பின்னாடி உன் சபையில ஒரு திருமணம் நடந்தது. அவளுக்கு நான் ஒரு ஆண் குழந்தை கொடுத்தேன். அவளுக்கு அந்த குழந்தைக்கு அவள் ஒரு பேர் வைத்தால் அந்த பேரின்படி நான் இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த குழந்தை அவன் இம்மானு என்று பெயர் வைத்தார்கள். இம்மானுவேல் என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் என்னோடு நிறைய நேரம் அப்படியே மனித மாதிரியாவே ஆண்டவர் ஒரு கிருபையினாலே பேசுவார். இப்படி சும்மா ஜெபம் பண்ணி படுக்கும் போது கூட இப்படி வெளிப்பாடுகள் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. அப்ப இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ பேர் ஊழியங்களிலே தோல்வி அடைவதற்கு ஒரு முக்கிய காரணம், தேவன் அவர்களோடு கூட இருப்பதில்லை. அல்லேலூயா. அவர்கள் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, பெருமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, வேறு ஏதோ புகழ்ச்சிகளுக்கு அப்படி ஆண்டவரை வெற்றி விலகி போவதனாலே அவர்கள் ஒரு பெரிய காரியங்களை செய்ய முடியாதபடி அவர்களுக்கு தோல்விகள், பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே அகப்பட்டு விடுகிறார்கள். ஆகவே இந்த காலேப்பு யோசுவாவும் எதிரிகளை பார்த்தார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். கானானியர்களை பார்த்தார்கள், ஏனாக்கின் புத்திரர்களை பார்த்தார்கள். சத்துருக்கள் மொரடா, வலத்தியா, குண்டா, பலமுள்ளவர்களா நிக்கிறதை அவர்கள் பார்த்தார்கள். அல்லேலூயா. அந்த 10 பேரும் அவளுடைய கண்களும் எதிரிகளை பார்த்தது. அவர்கள் பயந்தார்கள். இவர்களோ 2 பேரும் பயப்படவில்லை. அல்லேலூயா. ஆமென். அவர்கள் எதிரிகளை பார்க்கும் பொழுதே, ஸ்தோத்திரம், எதிரிகளுடைய வளர்த்தியை பார்க்கும் பொழுது, எதிரிகளுடைய பலனை பார்க்கும் பொழுது இவர்களுக்குள்ளே உள்ள ஒரு நினைப்பு என்னன்னா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதை நாம் ஈஸியாக அவர்களை நாம் ஜெயித்து கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை எதிர்த்து போராடி வெற்றி பெறுவதற்கு ஒரு முக்கிய காரணம், தேவன் உன்னோடு கூட இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பதற்கு, அல்லேலூயா, நீ என்ன விலைக்கிரயமும் நீ செலுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆனால் சில பேர் இதற்கு மாறாக, ஆண்டவர் என்னோடு கூட இருக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஸ்தோத்திரம், நான் போற வழியில நான் இப்படித்தான் போவேன், நான் இப்படித்தான் வாழுவேன் என்று அவர்கள் தன்னுடைய யோசனையிலே போய்விடுகிறார்கள். அப்படி அல்ல. தேவன் நம்மோடு கூட இருப்பதற்கு சில தியாகங்களை செய்யணும், சில கிரயங்களை நாம் செய்யணும். பரிசுத்தமா வாழணும், உண்மையா வாழணும், ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும். அல்லேலூயா. நீதியாக வாழணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இவர்கள் 2 பேருடைய வார்த்தை, அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை. அதை எளிதாய் நாம் ஜெயித்து கொள்ளலாம். அவர்களுக்கு வருகிற விசுவாசம், காலேப்பு யோசுவாவுக்கு வருகிற விசுவாசம் எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். ஆகவே இந்த மற்ற 10 பேரு அவர்கள் என்ன மாதிரி பேசுகிறார்கள்? 13ஆம் அதிகாரத்துல 28, 29 வாசிப்போம். ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 10 பேரு எதிரிகளையே
அவர்கள் மேன்மையாக பெருமையாக பேசுகிறார்கள். ஒரு மனிதனோடு கர்த்தர் கூட இருக்காவிட்டால் அவர்கள் கர்த்தரை உயர்த்த மாட்டார்கள். கர்த்தர் பெரியவர் என்று நினைப்பு வராது. ஆகவே எதிரிகள் பெரியவர்கள் என்கிற நினைப்பு வரும். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நீங்கள் ஆண்டவர் பெரியவர் என்று சொல்லுகிறீர்களா, இல்லை என்றால் உங்களுடைய எதிரிகள் பெரியவர்கள் என்று சொல்லுகிறீர்களா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருபோது பிசாசு ஒரு பெரிய சக்தி, அது வல்லமை உள்ளது என்று நீங்கள் நினைக்க கூடாது. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிறவன் பெரியவராய் இருக்கிறார். இப்படி நாம சொல்லணும். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் தேவ பிள்ளைகள் சத்துருக்களை எதிரிகளை மேன்மையாக பார்க்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்கள் வாழ்க்கையிலே தோல்வியை சந்திப்பார்கள். ஹல்லேலூயா. ஒருபோதும் நீங்கள் எதிரிகளை பெருமையாக பேசாதிருங்கள். ஹல்லேலூயா. சாத்தானுடைய செயல்களை பெருமையாக பேசாதிருங்கள். சாத்தானுடைய காரியங்களை பெருமையாக பேசாதிருங்கள். ஹல்லேலூயா. எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சோதரா, சில பேரை பாத்தீங்கன்னா 2 பேர் கூடி கொள்வாங்க. 2 பேர் கூடிக்கொண்டு பேய் கதையவே பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. 2 பேர் கூடி பேய் கதையவே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவ அங்க போனாலா, அப்படி வந்தாலா, அதை அடிச்சுச்சா, அப்புறம் ஒரு மாதிரி ஆயிடுச்சாலா. அப்போ அந்த பேய் நினைக்கி நம்மளை பத்தி தான் இவ பேசிக்கிருக்கா, இவ நம்மாலதான். ஹல்லேலூயா. அவ்வளவுதான் பெருமையா பேசிக்கிறா. ஹல்லேலூயா. ஆனா ஸ்தோத்திரம், ஆண்டவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எகிப்திலே ஆண்டவர் பார்வோனை அவனுடைய சேனைகளை சங்கரித்தா. 10 வாதைகளை கர்த்தர் அனுப்பி இஸ்ரவேல் மக்களை விடுவித்தா. கடல் 2ஆக பிளந்தது. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? சும்மா இறைனி பாட்டுக்கல, ஆண்டவர் எவ்வளவு சக்தி உள்ளவர் தெரியுமா? நம்முடைய தேவனை போல வேறொரு கண்மலை இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. இப்படித்தான் பேசணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த 10 பேரு கர்த்தர் அவர்களோடு கூட இல்லை. முதலாவது நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், ஏன் அவர்கள் இப்படி பேசுகிறார்கள் என்றால் அவர்களோடு கடவுள் கூட கிடையாது. கடவுள் கூட இருந்தா அவளுடைய மனநிலைமை மாறும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு 5 கோடி ரூபாயை போட்டுட்டு ஹல்லேலூயா ஒரு காய்கறி கடைக்கு போறோம். ஹல்லேலூயா. இல்லைன்னா ஒரு மீன் மார்க்கெட்டுக்கு போறோம். 5 கோடி ரூபா அக்கௌண்ட்ல கிடக்குது. மீன் மார்க்கெட்டுக்கு போறோம். அந்த மீன் விற்கிறவர் சொல்றாரு, ஐயா இந்த ஸ்தோத்திரம் ஊடகம் கிலோ 150 ரூபா. விலை மீன் கிலோ 300 ரூபா. சீலா இது ஒரு நல்ல சூப்பரான சீலா, இது கிலோ 1000 ரூபா. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா அவர் பேங்க்ல 5 கோடி ரூபா கிடக்குறது. அவர் எதை செலக்ட் பண்ணுவாரு? சீலாவை தான் செலக்ட் பண்ணுவார். என்ன மனநிலைமை மாறும். ஹல்லேலூயா. பேங்க்ல ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. 0 பாயிண்ட்ல வந்து நிக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரா. நிர்மலா சீதாராமன் சொன்னது மாதிரி பேங்க்ல 0 பாயிண்ட் தான் அங்கே ஊசலாடி இருக்குது அப்படி சொன்னது மாதிரி. ஸ்தோத்ரா. ஹல்லேலூயா. அந்த ஆளு போய் என்னத்தை தேடுவார்னா, ஏதாவது ஒரு பெருவாங்கன ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு கூறு மாதிரி இருந்தா அதை தான் போய் எடுப்பார். அங்க பேங்க்ல ஒண்ணும் இல்லை. அவர் மனநிலைமை அப்படி மாறுகிறது. பேங்க்ல 5 கோடி ரூபா இருக்குது. 1000 ரூபாய் மீனர்ரா. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரா. 1000 ரூபாய் சீலா அதை எடைய போடு சொல்லுவான். மனநிலைமை மாறும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா மனநிலைமை மாறும். ஹல்லேலூயா. தாழ்வானதை நோக்கி பார்க்காதே, பயமானதை நோக்கி பார்க்காதே, பலவீனமானதை நோக்கி பார்க்காதே. பலனுள்ளவைகளை தெரிந்து கொள்ளும், வல்லமையுள்ளதை தெரிந்து கொள்ளும், மகிமையானதை தெரிந்து கொள்ளும். ஏனென்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மனநிலைமையை பொறுத்து தான் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறத பொறுத்து தான் மனநிலைமை மாறும். ஆக கடவுள் நம்மோடு கூட இல்லாவிட்டால் எல்லாமே தோல்வியாகவே பேசிக்கொண்டே இருப்போம். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார்கள், அந்த தேசத்தின் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். ஆமென். ஆனா யார பலவான்னு சொல்லணும்? கர்த்தர். கர்த்தரை பார்த்து சொல்லணும், இவர்கள் கர்த்தர் பலவான் அப்படின்னு சொல்லணும்.
ஆண்டவர் அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆமென். அந்த தேசத்து குடிகள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமா இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரை கண்டோம். அப்போ அந்த தேசத்துல ஏனாக்கின் குமாரர்கள் வல்லமையுள்ளவர்கள் என்கிற ஒரு பழமொழி ஸ்தோத்திரா அங்கே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அந்த 10 பேர் சொல்கிறார்கள், எமோரியர்கள் பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவர்களுமா இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரை கண்டோம். அமலேக்கிய தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகே யோர்தான் அண்டையிலே குடியிருக்கிறார்கள் என்றார்கள். இந்த இஸ்ரவேல் மக்களை கடவுள் கானான் தேசத்துல பக்கத்துல கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கானான் தேசத்தை வேவு பார்க்கத்தான் போயிருக்கிறாங்க இவங்க. கானான் தேசத்தை வேவு பார்க்க போயிட்டு நிறைய நாடுகளை அடிச்சு கானான் தேசத்தை பார்க்கிறதுக்கு வேவு பார்க்கிறதுக்கு வந்த பின்னாடி இப்படி தோல்வி பயமா பேசும் பொழுது ஆண்டவர் ரொம்ப கோபமாக அவர்கள் மேல இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் நிறைய நாடுகளை ஜெயித்து வரும்போது எதை சுதந்தரிக்க வேண்டுமோ அது பக்கத்துல வந்துகிட்டு புலம்புறாங்க. அல்லேலூயா. இவர்களுக்கு தலைவர் இயேசு, இவர்களுக்கு வல்லமையுள்ள ஒரு தெய்வம் ஆண்டவர், அவர்களுக்கு எல்லாமே கடவுளாகவே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போதான் இந்த காலேப்பு ஜனங்களை எல்லாரும் உட்காருங்கன்னு சொல்லி கையமர்த்தி, இல்ல நாம எளிதாய் அதை சோதரித்து கொள்ளலாம். அல்லேலூயா. 31 வசனத்தை வாசிங்க. அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சச பிரவியான ஏனோக்கின் குமாரனாகிய ராட்சசரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். அதிலே தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது, துர்ச்செய்தியை பரப்பினார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு முழு சபையவும் ஆமென் ஒரு 10 பேர் மேல கடவுள் இல்லாததுனால அந்த முழு சபையவும் குழப்புகிறவர்களாக மாறிவிட்டார்கள். அல்லேலூயா. மோசே தலைவர்களை தெரிந்தெடுக்கும் பொழுது இவர்களோடு கர்த்தர் கூட இருக்கிறாரா என்ற ஒரு தெளிவில்லாமல் இந்த 10 பேரையும் மோசே தெரிந்து கொண்டார். ஆனால் இந்த காலேப்பும் யோசுவாவும் அவர்களை குறித்து ஒரு தெளிவு மோசேக்கு இருக்கிறது, கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இந்த 10 பேரு ஆமென் இவர்களோடு ஆண்டவர் இல்லை, ஆனால் ஆண்டவருடைய வேலைக்கு கடவுளுடைய ஊழியத்துக்காக அந்த 10 பேரையும் தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஒன்று யோசிக்கணும், யாரோடு கடவுள் இல்லையோ அவர்கள் முக்கியமான வேலைக்கு இறங்கக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்ரா. யாரோடு கடவுள் கூட இல்லையோ அவர்கள் சபையை குழப்புவார்கள், சபையை அழுக வைப்பார்கள், சபையினுடைய ஆமே போற வழிய திசை திருப்ப முடியும். அல்லேலூயா. அவர்கள் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். அல்லேலூயா. அப்பொழுது 14ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமே ஆனால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தினால் மடியும் படிக்கும், எங்கள் பொன்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கு கர்த்தர் எங்களை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்களை, நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகங்குப்புற விழுந்தார்கள். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனியின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, போதும் பாருங்கள், இந்த மோசே, ஆரோன், யோசுவா, காலேப் இந்த 4 தேவ மனிதர்களும்
வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஆமென் தேவனுடைய சமூகத்திலே விழுந்து கிடந்து அழுகிறார்கள். அல்லேலூயா. கடவுள்தான் எகிப்திலிருந்து இவர்களை நடத்தி வருகிறார். பகலிலே மேகமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக. அவர்களுக்கு வெளிச்சம் மேகத்திலிருந்து வருகிறது, நிழல் மேகத்திலிருந்து வருது. கர்த்தருடைய கரம் அவர்களை பாமே வழிநடத்தி வருகிறது. வானத்திலிருந்து மன்னா பொழிகிறது. எவ்வளவு ஒரு பயங்கரமான காட்சிகளை இந்த இஸ்ரவேல் மக்கள் பார்க்கிறார்கள். அப்படி இருந்து அவர்கள் கடவுளுக்கு எதிராக பேசுகிறார்கள். நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு, அவர்களுக்கு தலைவராக கர்த்தர் இருக்கிறார், அவர்களுக்கு தலைவனாய் கடவுள் நின்று அவர்களை நடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு. எவ்வளவு துணிகரமான ஒரு வார்த்தை. மனுஷன் தலைவன் அல்ல. அல்லேலூயா. மோசே தலைவன் அல்ல, கர்த்தர் தான் அங்கே தலைவராய் இருந்து அவர்களை நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. உணவு கொடுக்கிறார், உடை கொடுக்கிறார். உடைகள் பழுதா போகவில்லை, தண்ணி கொடுக்கிறார். பகலிலே மேகமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா. ஒரு பயங்கரமான காட்சிகளை, தெய்வத்தினுடைய காட்சிகளை பார்த்து கொண்டே இவர்கள் இப்படி பேச முடியும் என்றால், அல்லேலூயா, அவர்களோடு யார் கூட இருக்கிறது? சாத்தான். அல்லேலூயா. அவர்களோடு கூட இருப்பது சாத்தான். ஆமென். கடவுளுடைய ஜனக்கூட்டத்துக்குள்ளே சாத்தான். ஆமென். யோபு குறித்து வாசிக்கிறோம். தேவபுத்திரர்கள் வரிசையில் நின்ற பொழுது சாத்தானும் அவர்கள் நடுவிலே போய் நின்றான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆமென், இந்த ஜனங்களை சாத்தான் ஆட்கொண்டு ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு நாம் திரும்பி எகிப்துக்கு போவோம். அல்லேலூயா. ஆமென். இந்த மோசே, ஆரோன், யோசுவா, காலேப் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இவர்களுக்கு வருகிற வேதனை ஏன் இந்த மக்களுக்கு வரவில்லை? முழு சபையும் ஆமென் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, சாக போறமே, எங்கள் பிள்ளைகளாம் சாக போறார்களே என்று அழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய நிலைமையை பிரித்து பாருங்கள். இந்த 4 பேரோடு கர்த்தர் கூட இருக்கிறார். இவர்கள் வஸ்திரங்களை கிழித்து அழுகிறார்கள். ஆண்டவர் சமூகத்தில் அழுது காமை புலம்புகிறார்கள். ஆனால் அவர்களோ எதிரிகளை நினைத்து அழுகிறார்கள். சாக போகிறமே என்று அழுகிறார்கள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஒரு ஒண்ணுக்கு பக்கத்துல ஒரு 0 இருந்தா தான் அந்த ஒண்ணுக்கு மதிப்பு. உன் பக்கத்துல ஏசப்பா இல்லைனா உன் வாழ்க்கை ரொம்ப 0 தான், கேள்விக்குறிதான். உன்னோடு கர்த்தர் கூட இருக்காவிட்டா உன் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமுமே வராது. ஆமென். நீ புலம்பிக் கொண்டே இருப்பாய், பயந்து கொண்டே இருப்பாய், அழுது கொண்டே இருப்பாய். வாழ்க்கையிலே எங்கேயும் இல்லாத ஆமென் பிரச்சனைகளை எல்லாம் நீ இழுத்து உன் தலையில போட்டுக்கொண்டு புலம்பிக் கொண்டே இருப்பாய். ஏனென்றால் உன்னோடு கர்த்தர் கூட இல்லை. அல்லேலூயா. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதற்கு என்னென்னலாம் வழிமுறைகள், என்னென்னலாம் கற்பனைகளை கைக்கொள்ளணுமோ, எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணணுமோ, எப்படியெல்லாம் பைபிள் படிக்கணுமோ, எப்படி உபவாசம் பண்ணணுமோ, எப்படி சபையிலே கர்த்தருக்கு பிரியமா வாழணுமோ, அதையெல்லாம் செய்து ஒன்றே நோக்கம், என்னோடு கர்த்தர் கூட இருக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்கப்பா, என்னோடு ஆண்டவர் கூட இருந்தா ஆமென். அல்லேலூயா. மலைகள் எல்லாம் குவார், என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் வழிகளாக்குவார், என் பாதையெல்லாம். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, ஆமென், நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழியலாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழியலாக்குவார், நம்
ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. எல்லாரும் திரும்ப சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார், சுவையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். ஓ, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை கையை பிடிச்சி சொல்லுங்க பாபா, கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டே. சொல்லுங்க முகத்தை பார்த்து, கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டே. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பாவுக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஆமென். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த 10 பேர் மாதிரி ஒருபோதும் பேசக்கூடாது. சொல்லுங்க பாப்பா, இந்த 10 பேர் மாதிரி ஒருபோதும் பேசக்கூடாது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தேவ பிள்ளைகளே, அவர்கள் எல்லாரும் சபையை புலம்பி அழுகும்படி கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடவுளுக்கு ஒரே ஒரு காரியம் மாத்திரம் பிடிக்காது, விசுவாசம் இல்லாமல் பேசுவது. ஹல்லேலூயா, அவன் நம்பிக்கையோடு பேசுவது. ஆமென். ஹல்லேலூயா. நான் நினைப்பதற்கும் நான் வேண்டிக் கொள்வதற்கும் கர்த்தர் எனக்கு அதிகமாய் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வேண்டிக் கொள்வதற்கு எனக்கு அதிகமாய் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இப்படி பேசும் பொழுது கடவுள், அவன் ஆண்டவர் அவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? இப்படி பேசுகிற அவன் நம்பிக்கையோடு விசுவாசம் இல்லாமல் பேசுகிறவர்களுக்கு கடவுள் என்ன செய்கிறார்? 14 அதிகாரத்துல என்னாகமோ 14 அதிகாரம் 10, 11, 12 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசாரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்திற்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான சாதியாக்குவேன் என்றார். மோசே போதும் பாருங்க. ஸ்தோத்திரா, ஆண்டவர் ஸ்தோத்திரா அங்கே சில காரியங்களை செய்ய போகிறார். இந்த ஜனங்கள் ஸ்தோத்திரா எல்லா முழு சபையும், இஸ்ரவேல் சபையும் இந்த 4 பேர் மேல கல்லெறிய போறாங்க. ஹல்லேலூயா. வேதம் தெளிவா சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். முழு சபையவும் அவங்க கெடுத்துட்டாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் மக்கள் அதுல இருந்திருப்பாங்க. புருஷர்கள் மாத்திரம் ஒரு 20 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க. 20 லட்சம் பேர் கல் எடுத்து 4 பேர் மேல எரிய போனாங்கன்னா எவ்வளவு பெரிய கல்லு குவியலாக மாறும் பாருங்க. எல்லாரும் கல்லை எடுத்தார்கள், கல்லெறிய வேண்டும் என்று. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரா. எவ்வளவு துணிகரமான பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஒன்று தேவ பிள்ளையே ஒன்று நினைக்கணும், கர்த்தர் உன்னோடு கூட இல்லாவிட்டால் நீ துணிகரமான எவ்வளவு பெரிய பாவங்களை செய்வதற்கு அவன் சத்துரு உன்னை பயன்படுத்துவான். ஒரு பெரிய தேவ மனிதர்கள் அவர்கள். ஹல்லேலூயா. அவர்களோடு கர்த்தர் கூட இருக்கிறார். ஆண்டவர் மேகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று எல்லாரும் கல்லுகளை எடுத்தார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பதாக காணப்பட்டது. ஹல்லேலூயா. நம்ம பாசையில சொல்ல போனா, ஆமென், யாரடா கல்லெறிய போறிய? ஆமென், என்னுடைய தாசர்களாயா? ஹல்லேலூயா.
இந்த வாரம் பாருன்னு சொல்லி வர்றார் மேகம். அல்லேலூயா, ஆமென். ஒரு மகிமையின் மேகம் இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுது. அல்லேலூயா. ஒரு மேகம் அப்படியே சர்றன்னு வந்து நிக்கிறது. டேய், யார நீங்க கல்லெறிய போறீங்க? என்னுடைய தாசர்களையா? ஆமென். உங்களை நான் என்ன செய்கிறேன் பாரு. அல்லேலூயா. ஒரு மேகம் அங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பதாக காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, எது வரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? ஆண்டவருடைய இருதயத்தை பாருங்க. அல்லேலூயா. இது ஒரு வேதனையான ஒரு வார்த்தை. நான் இந்த இடத்துல எல்லாம் பைபிள் எழுதி வச்சிருப்பேன். ஆமென். GOD, காட். இந்த காட் போட்டு வேதனை எது வரைக்கும். நம்ம குடும்பங்கள்ல ஆமென் ஸ்தோத்திரம், நம்மளை புரிஞ்சு கொள்ளாம பேசும் பொழுது நமக்கு ஒரு என்ன வரும்? எவ்வளோ காலம் இவங்க என்னை புரிந்து கொள்ளலையே. அல்லேலூயா. மனைவி நினைப்பா, என் புருஷன் எவ்வளோ காலமா என்னுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாம வாழ்றாங்களே. புருஷன் நினைப்பா, அவன் மனைவி எவ்வளோ காலம் என்னுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், எவ்வளவு காலம்? ஆமென். எவ்வளவு காலம்? எவ்வளவு காலமா கர்த்தரை புரிஞ்சு கொள்ளாம இருக்க போற? எவ்வளவு காலமா ஆண்டவருடைய ஆமென் அவருடைய இருதயத்தை புரிஞ்சு கொள்ளாம வாழ போற? அல்லேலூயா, ஆமென். எவ்வளவு காலம் இருதயத்தை, கடவுளுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாம வாழ போற? ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், இந்த ஜனங்கள் எவ்வளவு காலம் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? எது வரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும். அல்லேலூயா. ஆண்டவர் காட்டின அடையாளங்களை எல்லாம் பார்த்தாங்க. எகிப்திலே ஸ்தோத்திரம், வானத்திலிருந்து அக்கினி கீழே உளுந்து கரை புரண்டு ஓடுகிறது. ஆமென். 10 வாதைகளை பார்த்தார்கள். என் அடையாளங்களை எல்லாம் அவர்கள் பார்த்தார்கள். அல்லேலூயா. சில பேர், நிறைய பேர் அடையாளங்களை மறந்துடுவான். ஆண்டவர் போன வருஷம் செஞ்ச அற்புதத்தை மறந்துடுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. எனக்குள்ளே ஆண்டவர் சொல்லுவார், ஆமென், இந்த ஆஸ்பத்திரியில் ஒரு குரலை கேட்டது, இன்னும் சில அற்புதங்களை ஆண்டவர் பேசுனது, இன்னும் ஒரு வாழ்க்கையில் குறித்து கர்த்தர் பேசுனது, இதெல்லாம் நீ பார்க்கும்போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நம்புறாயா? அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்று சொல்லுவா, அல்லேலூயா, எத்தனையோ அற்புதங்களை உன் வாழ்க்கையில் நான் செய்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு எசையை பார்த்து சொன்னேன், பாரு, ஆமே 15 நாள்ல உன்னை ஆண்டவர் இந்த இடத்துல இருந்து மாத்துவார்னு சொன்னேன். அல்லேலூயா. அந்த எச பேரு இளங்கோ. அல்லேலூயா. அவர் ஒரு பிராமண, ஊழியத்துக்கு இடையூறா வந்தா. அவனை பார்த்து சொன்ன, ஏய், 15 நாள்ல பாரு உன்னை இந்த ஊர்ல இருந்து ஆண்டவர் மாத்துவா, பாப்பமா அப்படின்னு சொன்னா. ஆமென். அந்த ஊர் தலைவர் சொன்னாரு, பாஸ்டர், நீங்க இப்படி இந்த ஆளை பார்த்து சொன்னீங்களாமே, 10 நாளிலேயே அவர் இந்த இடத்தை விட்டு போயிட்டாரு பாஸ்டர். அல்லேலூயா. எப்படின்னு கேட்ட, ஒரு சகோதரி வீட்டுக்குள்ள போயிட்டு வெளியே வரும்பொழுது ஊர் மக்கள்லாம் பிடிச்சி நொய்ய ஆமே புடைச்சி அடிச்சு பின்னி அவனுக்கு உடனே டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா, ஆமென். அவனை சவால் விட்ட, என்னை எதுக்குறியா? 15 நாள் உனக்கு கெடு கொடுக்கிற, இந்த ஊர்ல இருந்து உன்னை ஆண்டவர் மாத்துவார். அல்லேலூயா. எனக்கு தெரியும், நான் வாய் திறந்து உன்னை சொன்னா அதை ஆண்டவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். என் ஊழியக்காரனுடைய வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது அவருக்கு பிரியமாயிருந்தா. அல்லேலூயா. நிறைய அடையாளத்தை நீ பார்த்த, அற்புதத்தை பார்த்த, ஆமென், சாட்சிகளை கேட்ட, சபையில நிறைய ஆமென் அற்புதங்களை நீ கண்ட, உன் வாழ்க்கையில கண்ட, அதையெல்லாம் நீ சீக்கிரமா மறந்துடுற. அல்லேலூயா. அப்பா பார்த்து சொல்லுங்க, நான் மறக்கவே மாட்டேன்ப்பா,
நான் நினைவில் வச்சிருப்பப்பா. சொல்லுங்க, அப்பா பார்த்து நான் மறக்கவே மாட்டேன். உங்க அற்புதங்களை நான் மறக்க மாட்டேன். நீங்க பேசின சத்தத்தை நான் மறக்க மாட்டேன். எனக்கு கொடுத்த வெளிப்பாடுகளை நான் மறக்க மாட்டேன். எனக்கு கொடுத்த சொப்பனங்களை நான் மறக்க மாட்டேன். என்னைக்கு ஆபத்துக்கு தப்பு வச்சதை நான் மறக்க மாட்டேன். என்னைய வியாதியில தூக்கி எடுத்ததை நான் மறக்க மாட்டேன். எவ்வளவு காலம் நீ என்னுடைய அடையாளங்களை மறந்திருப்பாய். இது ஆண்டவருடைய வேதனை. அல்லேலூயா. அவர் செய்த அடையாளங்கள், அவர் செய்த அற்புதங்களை ஆமென் எது வரைக்கும். ஆமென். 11ஆம் வசனத்துல 14 அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றத பாருங்க. ஆமென். தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும், காணலைனாலும் பரவாயில்லைன்னு சொல்றாரு, கண்டும் எது வரைக்கும் என்னை நீ விசுவாசியாதிருப்பாய். எத்தனை வருஷம், எத்தனை ஆண்டு, எத்தனை நாட்கள், எத்தனை மாசம், அவன் எது வரைக்கும். கடவுளுடைய வேதனையை பாருங்க, எங்க போகுது? வருஷத்துல போகுதா, காலங்கள்ல போகுதா, மாசத்துல போகுதா, நாட்கள்ல போகுதா, எது வரைக்கும். அல்லேலூயா. ஆமென். எவ்வளவு காலம் ரட்சிக்கப்படாம இருப்ப, எவ்வளவு காலம் ஆமென் நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம இருப்ப, எவ்வளவு காலம் என்னுடைய பிரசனத்துக்குள்ள நீ வராம தூரையே நிற்ப. அல்லேலூயா. சிறவேலே நான் உன்னை எப்படி கைவிடுவே. அல்லேலூயா. எப்பராயுமே நான் எப்படி உன்னை நான் மறப்பேன். அல்லேலூயா. எதுவரைக்கும் நீ என்னை விட்டு தூரமா இருப்ப, எதுவரைக்கும் நீ என்னை மறந்திருப்பாய். அல்லேலூயா. எதுவரைக்கும் என்னை நீ விசுவாசியாதிருப்பாய். 12ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்திற்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரியதும் பலத்ததுமான சாதியாக்குவேன் என்றார். ஆண்டவரை பாருங்க, அந்த ஜனங்களை நோயினால் கொல்ல போறேன்னு சொல்றார். அல்லேலூயா. நோயினால் கொல்ல போறேன், உன்னைய நான் பெரிய ஆளா மாத்த போறேன், ஓ சந்ததிய நான் பெரிய சந்ததியா ஆசீர்வதிக்க போறேன்னு மோசேயை பார்த்து சொல்றாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரா. கேரளாவில் ஆமென் பாஸ்டர்ஸ் எல்லாம் கூட்டி ஒரு கட்சிக்காரங்க எங்களுக்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி காசு கொடுத்தாங்களாம். அல்லேலூயா. பாஸ்டர்ஸ்களை கூட்டி உங்க மக்களை பூரா எங்களுக்கு ஓட்டு போட சொல்லுங்கன்னு சொல்லி காசு கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு கதை ஒன்று வந்துச்சு. உடனே அந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் அந்த மீட்டிங்ல இருந்து வெளியே வரும்போது அந்த கட்சிக்காரங்களும் வெளியே வர்றாங்க. அது ஆண்டவருக்கு விரோதமான ஒரு கட்சி. உடனே அந்த கடத்தலில் நிற்கிற மக்கள் அவங்களாம் சொல்றாங்க, இவனெல்லாம் பாஸ்டரா, இவனெல்லாம் யூதாஸ் காரியோத்து, இயேசுவை காட்டி கொடுத்தானுங்கல்ல அவனுதான் இவனுங்கெல்லாம், இவ்வளோ பாஸ்டர்மாரா, பைபிளை ஏன்டா கையில் வச்சிருக்கீங்க அப்படின்னு ரோட்ல நிற்கிற மக்கள்லாம் கிழிக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரா. 1000 விசுவாசி இருக்குதா உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா, 2000 விசுவாசி வச்சிருக்கீங்களா உங்களுக்கு 20 லட்சம் ரூபா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்களை எல்லாம் நான் கொண்டுட்டு நான் உன்னைய பெரிய ஆளாக்க போறேன். என்னைய பெரிய ஆளாக்குவீங்களா? எனக்கு 20 லட்சம் ரூபா காசு தருவீங்களா? அல்லேலூயா. என்ன காரியம்னா நான் செய்வேன், எனக்கு 50 லட்சம் ரூபா தருவீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரா. மோசே சொல்லுகிறா, அந்த காரியம் மாத்திரம் என் வாழ்க்கையில நடக்காது. அல்லேலூயா. என்னைய நீங்க ஐஸ் வைக்கல ஆண்டவரே. அல்லேலூயா. என்னைய நீங்க ஐஸ் வச்சு ஏன் சந்ததிய பெரிய சந்ததியா மாத்தலாம்னு சொல்லலாம், அதுக்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அல்லேலூயா, நான் உன்னை பெரிய சாதியாக்குவேன், இந்த ஜனங்களை நான் கொள்ளையும் நோயினா. அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, கடவுள் நம்மோடு இல்லை. ஆமென். கடவுளுக்கு விரோதமா பேசுறோம், கடவுள் இப்ப நம்ம கொல்ல போறோம்னு சொல்றாரு, கடவுள் நம்மளை பார்த்து வேதனைப்படுறாரு. ஆக தேவ பிள்ளையே, ஒரு மெயினான ஒரு இடத்துக்கு வரணும், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே அதிகாரத்துல 22 வாசிப்போம்.
என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்திற்கு செவிகொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அமலேக்கியரும் கானானியரும் பள்ளத்தாக்கிலே குடியிருக்கிறபடியினால் நாளைக்கு நீங்கள் திரும்பி சிவந்த சமுத்திரத்திற்கு போகிற வழியாய் வனாந்தரத்திற்கு பிரயாணம் பண்ணுங்கள் என்றார். ஹல்லேலூயா. இங்கே கடவுள் சொல்லுகிறார், என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களை கண்டிருந்தும். ஹல்லேலூயா. பாருங்க, காணாம இருக்கிறவங்க ஒரு லிஸ்ட், கண்டவங்க ஒரு லிஸ்ட், சத்தியத்தை கேட்டவங்க ஒரு லிஸ்ட், சத்தியத்தை கேட்காமலே பாவம் செய்கிறவங்க ஒரு லிஸ்ட். கர்த்தருடைய கணக்குல சபையில வந்து சத்தியத்தை கேட்டு பாவம் செய்கிற ஒரு லிஸ்ட், சத்தியத்தையே கேட்காம வசனம் என்னன்னு தெரியாம கடவுள் யாருன்றே தெரியாம பாவம் செய்கிற ஒரு லிஸ்ட். ஆண்டவர் சொல்லுகிறார், என் அற்புதங்களை எல்லாம் கண்டிருந்தும், அது ஒரு லிஸ்ட். இவங்க என்னை அறியல. பார்வோன் சொல்லுகிறா, கர்த்தரை எனக்கு தெரியாது, யாருமே தெரியாது, நான் உங்களை விடவே மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகிமையையும் நான் எகிப்தில் வனாந்தரத்திலும் செய்த அடையாளங்களையும் கண்டிருந்தும். சபையில வந்துட்டோம், சத்தியத்தை கேட்கிறோம். ஆனா சத்தியத்தை கேட்ட பின்னாடி ஆமென், நீ தவறு செய்யும் பொழுது என் சபைக்கு போயும் இப்படியா இருப்பாய். என் சத்தியத்தை நீ கேட்ட பின்னாடியும் உனக்கு ஒரு மாற்றம் வாழ்க்கையில இல்லையே. அல்லேலூயா. சபைக்கு போன பின்பு, சத்தியத்தை கேட்ட பின்பு, அது ஒரு லிஸ்ட், கர்த்தருடைய கணக்கில் இருக்கு. அல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரா, சபைக்கு போகிறோம் என்பது சும்மா விளையாட்டு காரியம் கிடையாது. சத்தியத்தை கேட்ட பின்புமா, என்னை அறிந்த பின்பு தவறு செய்தா அநேக அடிகளுக்கு பாத்திரவானா நீ காணப்படுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. சில பேருடைய வாழ்க்கையை பாருங்க, சபையில் ஒரு பெரிய மூப்பர் மாதிரி. அல்லேலூயா. அவங்க ஆமே வாழ்க்கை நல்ல அல்ல. அல்லேலூயா. ஆமே அநியாயமான தொழில், அநியாயமான வியாபாரம், அநியாயமான வட்டி தொழில். அல்லேலூயா. ஆமேன். பிள்ளைகள் திறந்து ஆக்சிடென்ட், பிள்ளைகள் திறந்து மரணம், ஆமை பயங்கரமான நோய், கேன்சர் நோய் ஏன் வருது? அல்லேலூயா. சபையில மூப்பர், ஆனா உலகத்துக்குள்ள அநியாயமான வியாபாரம். அல்லேலூயா. உலகத்தான் 10 ரூபா வச்சிருந்தா, ஆமேன், 10 ரூபா கூட்டி இருந்தா, அல்லேலூயா, 10 ரூபா லாபம் வச்சிருந்தா, சபைக்கு போகிறவன் 20 ரூபா லாபம் வச்சிருக்கிறான். அல்லேலூயா. ஆமேன். ராளை கொடுத்துட்டு பிரைஸ்தலான்னு சொன்னா, அதனால தான் ராளை கொடுத்தேன். ஆனா அநியாயமான ஒரு வியாபாரி. அல்லேலூயா. ஸ்தோத்ரா. ஆமென். ஆனா சபையிலே மேன்மையான ஒரு இடம். ஆனால் இப்போ நடக்குது, அடி மேல அடி, ஆக்சிடென்ட் மேல ஆக்சிடென்ட், மரணத்தின் மேல மரணம். தெய்வத்திட்ட விளையாடாத. அல்லேலூயா. தெய்வத்திட்ட விளையாடாத. சத்தியத்தை அறிந்த பின்பு அது ஒரு லிஸ்ட். அவனுக்கு என்ன யாருமே தெரியாதப்பா, சபைக்கு போனது கிடையாது, இயேசு யாருன்னு தெரியாது. அல்லேலூயா. அது ஒரு லிஸ்ட். அல்லேலூயா. சபைக்கு போயிட்டோம்னா, சத்தியத்தை கேட்டுட்டோம்னா, உன் காதுதான் உனக்கு சாட்சி. அல்லேலூயா. உன் காதுதான் உனக்கு சாட்சி. அல்லேலூயா. நான் ஆண்டவருடைய சபையில் இருக்கிறேன், இந்த மாதிரி பாவமெல்லாம் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆமென். நான் இந்த மாதிரி வாழ்க்கை வாழ முடியாது. அல்லேலூயா. இந்த மாதிரி நான் பாதையில் போக முடியாது, என்னால முடியாது. ஆமென். நான் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன், நான் அந்த பாதையில் போக முடியாது. நான் தேவனை ஆராதிக்கிறவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களை கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிகொடாமல் இதனோடு 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும். 10 முறை என்ன கணக்கில் வச்சிருக்காரு பாருங்க, 10 முறை. அல்லேலூயா. ஒரு ஊர்ல அப்படி செஞ்சில்ல. அல்லேலூயா.
இன்னொரு இடத்துல, இன்னொரு ஊர்ல செஞ்சில, ரெண்டாவது, மூணாவது ஒரு ஊர்ல செஞ்சில, ஆமென். நாலாவது ஒரு ஊர்ல செஞ்சில, மதுரையில அப்படி இருந்தில, ராமேஸ்வரத்துல ஒரு நாள் அப்படி இருந்தில, அஞ்சாவது, ஆமென், ஸ்தோத்திரா, திருச்சியில அப்படி இருந்தில, தூத்துக்குடியில அப்படி இருந்தில, ஏழாவது, எட்டாவது, ஒன்பதாவது, பத்தாவது அப்படி செஞ்சில, ஆமென். 10 முறை பாவத்தை கணக்குல வச்சிருக்கிறாரு. மனம் திருமண பின்னாடி பாவத்தை எங்க தூக்கி போட்டாராம்? கடல்ல, ஆமென், சமுத்திரத்துல, அல்லேலூயா, முதுகுக்கு பின்னாடி, அல்லேலூயா. ஆனா சத்தியத்தை அறிந்த பின்பு செய்யும் போது 10 முறை, ஆமென். கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் மேகஸ்தம்பமா இருக்கிறார், மோசே ஊழியக்காரனா இருந்து நடத்துகிறார், ஆமே. வனாந்தரத்தில் நிறைய அற்புதங்களை கண்டாங்க. ஆனா 10 முறை என்னை பரீட்சை பார்த்தவர்களில் ஒருவரும், ஆமென், ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். இது ஆண்டவருடைய கோபம். ஒருவரும் அந்த தேசத்தை காண மாட்டார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. என்னுடைய தாசனாகிய காலேப் 27. எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரா. இவங்க எங்க வாய்தானே, நாங்க மோசேட்ட தான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்ற. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய காதுகள் கேட்க இவர்கள் சொன்ன வார்த்தை, அல்லேலூயா, எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை, ஆமென், எதுவரைக்கும் பொறுப்பே. இப்போ இந்த 10 பேரும், இந்த சபை மக்கள் கர்த்தருக்கு விரோதமா அப்படின்னு நினைப்பு வரல. மோசேக்கு விரோதமா, ஆரோனுக்கு விரோதமா, காலேபுக்கு விரோதமா, யோசுவாவுக்கு விரோதமா, அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எது வரைக்கும் எனக்கு விரோதமா முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பே. இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமா முறுமுறுக்கிறதை கேட்டேன். அன்றைக்கு எப்படி ஒரு சபையும் கர்த்தரும் இருந்தாரோ, ஊழியக்காரர் இருந்தாரோ, அதே மாதிரிதான் சபை. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, ஆமென். அதே மாதிரி, அதே மாடல், அதே மாதிரி, அல்லேலூயா. மோசே பாஸ்டர், ஆமென், மோசேக்கு மேல மகிமையான கர்த்தர், கீழே சபை, அல்லேலூயா. சபை என்பது விளையாட்டு காரியம் அல்ல, வாய் வந்தபடி பேசுகிற ஒரு காரியம் அல்ல. அது சபை மேல கர்த்தருடைய மகிமை இருக்கிறது, அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், கடவுள் நமக்கு கொடுக்கிற வெளிப்பாடுகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்றால் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும். நான் உங்கள்கிட்ட தயவா கேட்டுக்கொள்கிறேன், அல்லேலூயா, பரிசுத்தமா ஒரு வாழ்க்கை வாழுங்க, நீதியா ஒரு வாழ்க்கை வாழுங்க, அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை சபைக்குள்ள இறங்கி வரட்டும், ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஒருத்தர் பாவம் செய்து அதை மக்கள் கேள்விப்பட்டா இன்னொருத்தவங்களும் அப்படி போவாங்க, அதே மாதிரி வாழ ஆரம்பிப்பாங்க, அல்லேலூயா. ஒருத்தவங்க நீதியா வாழ்ந்தாங்கன்னா அது பரவும், ஆமென். இன்னும் மக்கள் நீதியா வாழ்வாங்க, பரிசுத்தமா வாழ்ந்தா இன்னும் பரிசுத்தமா வாழ்வாங்க. ஒருத்தவங்க பாவம் செஞ்சா அது படரும், அல்லேலூயா. ஒருத்தன் அக்கிரமம் வாழ்ந்தா, ஆமென், அதுவும் இன்னும் படரும், அல்லேலூயா. வனாந்தரத்தில் உள்ள சபைதான் இன்றைக்கு உள்ள சபை, அதை விட ஒரு மகிமையான சபை இங்கே ஆவியானவர் நின்று கொண்டிருக்கிறார், அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு செய்தியை நான் ஒரு சில வருஷத்துக்கு முன்பு எடுத்து, அல்லேலூயா, நேரம் இல்லாததுனால அப்படியே குயிக்கா அப்படியே எனக்கு வர்ற வாசனங்களை எடுத்துட்டு படுத்து கிடக்கும்போது ஒரு இடி முழக்கத்தோடு ஒரு சத்தம், ஆமென், நீ எடுத்திருக்கிற வார்த்தையெல்லாம் வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வத்தினுடைய வார்த்தை. அது நான் ஏனோ தானோன்னு நினச்சிக்கிட்டு எப்படிதான் இருக்க போதோ, அப்படி செய்தி எப்படி இருக்க போதோ அப்படின்னு நினச்சிட்டு பயந்து படுத்து கிடக்கும் போது, நீ எடுத்திருக்கிற வசனம் எல்லாம் வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வத்தினுடைய வார்த்தை அது. அப்போ நான் தூங்கி எந்திரிச்சு யோசிச்சு பார்த்தேன்,
அது ஒரு சாதாரணமான வசனம் அல்ல, அது வானத்தை பூமியும் படைச்ச தேவனுடைய வசனம். அப்போல இருந்து நான் ஜெபம் பண்ணும்போதெல்லாம், கர்த்தாவே இது உம்முடைய வானத்தை பூமியும் படைச்ச தேவனுடைய வசனம். இது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. சாதாரணமான ஒரு வசனத்தை நம்ம கேட்கல, வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வத்தினுடைய வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே 27 வசனம் சொல்லுகிறது, எனக்கு விரோதமா முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பே? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டு நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவி கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வனாந்தரத்திலே உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்ட உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாக முறுமுறுத்திருக்கிறவர்களுமாய் அனைவரின் பிரேதங்களும் விழும். எப்புனையின் குமாரன் காலேப், நூனின் குமாரன் யோசுவான் தவிர மற்றவர்களாகி நீங்கள் நான் உங்களுக்கு குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. கொள்ளை ஆவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்தரத்திலே விழும். அல்லேலூயா. அவங்க அதான் நினைச்சிட்டே இருக்காங்க, நம்ம இந்த வனாந்தரத்திலே சாகுபடி தான் கர்த்தர் கொண்டு வந்தான். எகிப்துக்கு போய் அவன் கொடுக்குற வெங்காயம் வெள்ளைப்பூடி இதையா தின்னுட்டு கிடப்போம் சொல்லி நினைக்கிறாங்க. அல்லேலூயா. நீ எங்கே சாகணும்னு நினைக்கிற? வனாந்தரத்திலே சாக போறன்னு நினைக்கிற? அப்படி நினைக்கிறது மாதிரியாவே சாவீர்கள். அல்லேலூயா. ஆனா உங்க பிள்ளைகளை நான் கொண்டு போவேன். ஆனா ஆண்டவர் முதல்ல எடுத்த முடிவு என்ன தெரியுமா? ஆண்டவர் முதல்ல எடுத்த முடிவு என்ன தெரியுமா? எல்லாரையும் சேர்த்து. அல்லேலூயா. மோசே மட்டும், மோசே மனைவி மட்டும், மோசேக்கு இருக்கிற 2 பிள்ளைகள் மட்டும் அவ சந்ததி குடும்பத்திலிருந்து திரும்ப நான் உருவாக்குறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆண்டவரே கேட்டான், ஆண்டவரே அப்படி செய்யக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா. இப்போ சொல்றாரு, 20 வயதுக்கு மேல முறுமுறுக்கிற புருஷர்கள் சாவார்கள். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை நான் கொண்டு போய் அந்த தேசத்துக்கு நான் கொண்டு போவேன். அல்லேலூயா. ஆண்டவர் மனம் மாறுவாரா? மனம் மாறுவாரா? மனம் மாறுவார். அல்லேலூயா. எப்படி மாறுவார்? மோசே ஜெபம் பண்ணும் போது மாறினார், நாம ஜெபிக்கும் போதும் கடவுள் மாறுவார். அல்லேலூயா. ஆமென். நம்ம தீவு மக்களை பாருங்க, குதிரையில போறவரை தெய்வமா கும்பிடுறாங்க. அல்லேலூயா. குதிரையில போறவரை தெய்வமா கும்பிடுறாங்க. அல்லேலூயா. மண்ணள்ளி திங்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரா. ஓரியூர்ல போய் மண்ணள்ளி திங்கிறாங்க, உப்பள்ளி திங்கிறாங்க, மிளகு அள்ளி சாப்பிடுகிறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. கடவுளை அறியாம வாழ்றாங்க நம்ம மக்கள். இவங்களுக்காக ஜெபம் பண்ணா கடவுள் ரட்சிப்பாரா? ரட்சிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, எவ்வளோ மக்கள், கூட்டம் கூட்டமா மக்கள் அந்நிய தெய்வங்களை வணங்குகிறாங்க. எத்தனையோ நாள் குளிக்காம பஸ்ல உட்கார்ந்து இவ்வளோ பேர் கஷ்டப்படுகிறாங்க, எத்தனையோ மக்கள் பாடுபடுகிறாங்க. இவங்களுக்காக ஜெபம் பண்ணா கர்த்தர் மன்னிப்பாரா? மன்னிப்பா. இவங்களை ரட்சிப்பா. இந்தியா இயேசுவுக்கு சொந்தமா மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் மனம் மாறி சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகளையோ நான் அந்த தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 33 வாசிக்கு பாப்பா. அவைகள் வனாந்தரத்திலே விழுந்து தீரு மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்தரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். பாருங்க, ஒரு தாய் தகப்பன் சோரம் போனா அந்த பாதகத்தை பிள்ளைகள் சுமப்பாங்களா? அல்லேலூயா. சோரம் போறதுன்னு சொல்றது கர்த்தரை தேடாம விலகி போறது, கர்த்தரை ஆராதிக்காம விலகி போறது சோரம் போகிறது. அந்த சோரம் போற பாதகத்தை சுமப்பார்கள். இப்போ ஒரு நல்லா தெரியலாம். ஆமென். கடவுளை அறியாம அந்த தெய்வங்களை வணங்குகிறாங்களே, அந்த அம்மா இந்த அம்மாவெல்லாம் கும்பிடுறாங்களே, ஆனா அவங்க பிள்ளைங்க நல்லா தானே இருக்கிறாங்க. ஒரு காலம் வரும், இப்போ நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, அவங்க சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள் பிள்ளைகள். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. 4 நாளைக்குள்ள நடந்து போற கானான் தேசத்தை 40 வருஷமா கஷ்டப்படுவார்கள். அல்லேலூயா.
ஒரு தாய் தகப்பன் கர்த்தரை ஆராதிச்சா, சத்தியத்தின்படி வாழ்ந்தா, அவங்க பிள்ளைகளை கர்த்தர் ஈஸியா ஆமென் தாண்டி போகும்படி ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதல் பாருங்க, மாறுறாரு, மாறுதலை உணர்வீர்கள். நான் மாறிட்டேன்னு சொல்றாரு. மாறுதலை உணர்வீர்கள், என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், எனக்கு விரோதமாக கூட்டம் கூடின இந்த பொல்லாத சபையார் யாவருக்கு இப்படியே செய்வேன், இந்த வனாந்தரத்தில் அழிவார்கள், இங்கே சாவார்கள் என்று சொல் என்றார். யார் அவர்கள்? கர்த்தருக்கு விரோதமா பேசுகிறவர்கள், ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசுகிறவர்கள், சபையை குழப்புகிறவர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் தேசத்தை சுதந்தரிக்க கொண்டு போகிற அந்த தேசத்தை சுதந்தரிக்க முடியாதபடி குழப்புகிறவர்கள். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரா. கடவுளை பெருசா பேசாம சாத்தான பெருசா பேசுகிறவர்கள், எதிரிய பெருமையா பேசுகிறவர்கள், அவிசுவாசத்தோடு பேசுகிறவர்கள் சாவார்கள் வனாந்தரத்தில். ஒருபோதும் நீங்கள் ஆமென் ஆண்டவரை மட்டப்படுத்தி பேசாதீங்க, பேய்களை உயர்த்தி பேசாதீங்க, சிலைகளை உயர்த்தி பேசாதீங்க, அந்நிய தெய்வங்களை பெருமையோடு பேசாதீங்க. ஏசப்பாவை பெருமையா பேசுங்க, ஏசப்பா நாமத்தை உயர்த்தி பேசுங்க, அவர் நாமம் உயரட்டும். அல்லேலூயா. கர்த்தர் சோதரா. காலேப்பு யோசுவாவை குறித்து அவை சில வசனங்களை நான் வாசித்து நான் முடிக்க போகிறோம். என்னாகம 13ஆம் அதிகாரத்தில் 30 வசனத்தை வாசிங்க. என்னாகம 13:30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். இந்த காலேப்பு யோசுவாவுக்குள்ள இருக்கிறது ஒரு தைரியம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கோலியாத்து முன்னாடி சவுல் இஸ்ரவேலர்களும் எப்படி இருந்தாங்களா? நடுங்கினார்கள். அல்லேலூயா. ஆனா தாவீது அல்லேலூயா துள்ளி குதிக்கும் ஒரு வாலிபன். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். ஒரு வாலிப வயது மாதிரி ஒரு ஆசீர்வாதமான வயது வேறு எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. ஆமென். விரும்பினாலும் எங்களுக்கு அது திரும்பி வராது. அல்லேலூயா. ஆமென். ஆமென். இந்த தாவீதை பாருங்க, அப்படி துள்ளி குதிச்சு அப்படி ஓடி போய் அப்படி என்ன சொல்றாங்கன்னு அப்படி கேட்டாங்க. அல்லேலூயா. அவன் சொல்றாங்க, இந்த மாதிரி தாவே கோலியாத்தை முறியடிச்சா அவன் மகளை அவன் கட்டி கொடுப்பார, ராஜா சர்வ மானியம் கொடுப்பார். அல்லேலூயா. இந்த தேசத்தில் அவங்க குடும்பத்தை ஆமென் ராஜா உயர்த்தி வைப்பார். அப்படிலாம் கேட்டுட்டு இவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. ஆமென். ராஜாவுக்கு மருமகன் ஆகிறதுக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரா. ஆமென். தாவீதுக்கு ஒரு தைரியம், கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அல்லேலூயா. சவுல் ராஜா ஒரு பெரிய யுத்த வீர சவுல் ஆமென் நடுங்குகிறான் கோலியாத்தை பார்த்துட்டு. இஸ்ரவேலர்கள் ராணுவம் எல்லாம் நடுங்குது. ஆனா தாவீதுக்கு ஒரு நடுக்க வரல. அல்லேலூயா. ஒரு தைரியம் வருகிறது. என்ன தைரியம் தெரியுமா? அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நமக்கு ஒரு திமிரு வரணும். என்ன திமிரு? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு திமிரு வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமென். அந்த திமிரை நல்ல விதமா பயன்படுத்தணும். நான் ஒரு எஸ்ஐயை பார்த்து சொன்னது மாதிரி. அல்லேலூயா. ஆமென். ஒரு திமிரு வரணும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் கூட இல்லைன்னா ஒரு நடுக்க வரும். அல்லேலூயா. ஒரு பயம் வரும். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், இவன் நிமித்தம் யாருடைய இருதயமும் கலங்க தேவையே கிடையாது. இவனுக்கு வருகிற தைரியமும் நம்மை சவுலுக்கு வருகிற நடுக்கமும். அல்லேலூயா. இந்த காலேப்புக்கு யோசுவாவுக்கு வருகிற தைரியமும் இந்த 10 பேருக்கு வருகிற நடுக்கமும். அல்லேலூயா. ஐயோ யோ 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 என்ன பாக்கியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. என்ன பாக்கியம். ஒரு பாட்டு இருக்குது, என்ன பாக்கியம் என் இயேசு எனக்கு இருப்பது என்ன சிலாக்கிய, பழைய பாட்டு. அல்லேலூயா. ஏசப்பா நம்மளோடு இருப்பது என்ன பாக்கியம். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்துட்டு சொல்லுங்கப்பா, இயேசு நம்மோடு இருப்பது என்ன பாக்கியம். அல்லேலூயா.
ஆமென். இயேசு நம்மோடு இருப்பது என்ன பாக்கியம்! ஐயா என்ன ஸ்லாக்கியம்! அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரா. ஒரு வாலிப தம்பி முஸ்லீம், அல்லேலூயா, ஆமென், ரட்சிக்கப்பட்டாராம். அல்லேலூயா. அரபு கண்டிலிருந்து சென்னையில் வந்து அவன் காலேஜ் படிக்கும்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டாராம். அங்கே பைபிள் வச்சு படித்தாராம். அல்லேலூயா. கஞ்சா போத வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டு கிடந்த அந்த சகோதரனை ஆண்டவர் ரட்சித்து சபைக்கு போனார். அவன் ஏஜி சபைக்கு தான் போனாராம், டி மோகனுடைய சபைக்கு. அங்கே போய் ரட்சிக்கப்பட்டா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். கையில் பைபிளோடு அவன் குவைத் தேசத்துக்கு போனாராம். அவங்க அப்பாவுக்கு ஒரு 6 எண்ணெய் கிணறு இருக்குதான். அல்லேலூயா. மக சென்னையில் படிக்கும் பொழுது, ஸ்தோத்ரா, அவன் மாசம் அல்லேலூயா 60 லட்சம் ரூபா செலவுக்கு அனுப்புவாராம். அவங்க அப்பா மாச செலவுக்கு இந்த மகனுக்கு 60 லட்சம் ரூபா செலவுக்கு அனுப்புவாராம். அவங்க அப்பாவுக்கு 6-7 என்ன கிணறு இருந்துச்சான். பைபிளோடு குவைத்துக்கு போய் அப்பாவை சந்திச்சு, அப்பா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லும் பொழுது, அல்லேலூயா, அவங்க அப்பா அவனை அடித்து துன்பப்படுத்தி அவன் சாவுற மாதிரிலாம் டாக்டர்கிட்ட சொல்லி, ஆமென், ஊசி போட்டு அதிலிருந்து பொழைச்சிட்டாராம். சாவுறதுக்கு ஊசிலாம் போட்டு பொழைச்சிட்டாராம். அல்லேலூயா. என்னதான் பண்ணாலும் மகன் சாகமானிக்கிறான், பைபிளை உடமானிக்கிறான். உடனே கூப்பிட்டு ஒரு நாள் அவன் ஒரு பெரிய ஹோட்டல்ல அவன் விருந்து வச்சு, சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு, அவன் ஸ்தோத்திரா, ஒரு பெரிய விருந்து வச்சு 2 டேபிள் வச்சு, இவருடைய சொத்தை பூரா ஒரு செக்கில் எழுதி, ஒரு இடத்துல ஒரு டேபிள்ல இவருடைய சொத்து செக் எழுதி, அடுத்த டேபிள்ல பைபிள், அல்லேலூயா, இவன் யூஸ் பண்ற பைபிள் வச்சு எல்லா சொந்தக்காரங்களையும் கூப்பிட்டு பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல, வா மகனே, இன்னைக்கு 2ல் ஒரு முடிவு, உன்னைய தலை முழுகணும், இல்லைன்னா நீ மகனா மாறன். இந்த செக் வேணுமா? இந்த செக் வேணும்னா, ஆமென், ஸ்தோத்திரா, நம்ம பழைய வாழ்க்கைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் எடுத்துட்டு போயிரு. இயேசுதான் வேணும்னா அந்த பைபிள் எடுத்துட்டு ஊரை விட்டு வெளியே போயிரு. அல்லேலூயா. நம்ம மகன் என்ன தீர்மானம் பண்ணான தெரியுமா? அல்லேலூயா, பைபிளை தூக்கி கொண்டு வெளியே போயிட்டாராம். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரா, ஆமென். ஒரு ஊழியக்காரர் செய்தியில் சொல்றாரு, அந்த பிரதர் குவைத்தில் ஒரு பாஸ்டரா இருக்கிறாரு, சபை வச்சு. அல்லேலூயா. 500 விசுவாசிக்கு பாஸ்டரா இருக்கிறார். அல்லேலூயா. குவைத் தேசத்தில் 500 விசுவாசினா பெரிய காரியம். அல்லேலூயா, ஸ்தோத்திரா, ஆமென். ஒரு பெரிய சொத்து செக் எழுதி, இது வேணுமா, இந்த நம்ம பழைய வாழ்க்கைக்கு வா, அது வேணுமா, அது போயிரு, பைபிள் எடுத்துட்டு போயிட்டானா. இயேசுதான் எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்ன பாக்கியம், இயேசு எனக்கு தெய்வமாக கிடைச்சது. ஒரு கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில பேர் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே, சந்தோஷம் அப்படி தெரியல, ஒரு மாதிரி கவலையா இருக்கிற மாதிரி இருக்குது. மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இயேசு என்னோட துள்ளுதம்மா. அந்த திறப்பின் வாசல் ஜெபத்தில் எப்படி படிச்சாங்களா கத்தோலிக்க பெண்கள்? மேரி என்னோட. திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு வந்து ஒரு பாஸ்டர் இந்த பாட்டை அப்படி பாடினாரு. அல்லேலூயா. எங்க உள்ள மக்களா? தூத்துக்குடியில் இருக்கிற பெண்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. கன்னியாகுமரியில் உள்ள பெண்கள் இந்த பாட்டை அப்படி மாத்தி படிக்காங்களா? மேரி என்னோட என்ன திமிருவதிலா. அல்லேலூயா, ஸ்தோத்திரா, ஆமென். இந்த பாட்டு வந்த புதுசுல ரொம்ப டெவலப் ஆகிச்சா பெர்ஃபார்மன்ஸ் பாட்டு. அவங்க அந்த பாட்டை அப்படி மாத்தி படிச்சாங்களா? ஆமென், ஸ்தோத்திரா. ஃபாதர் எப்படி படிக்கிறாரு? இயேசு என்னோட என்னுள்ள துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, என்னுள்ள துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஹா ஓஹோ ஓஹோ லா 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 லா. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. பாருங்க, ஆமென். அவ்வளவு பெரிய பாக்கியம் இயேசு நம்மோடு கூட இருப்பது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரா. ஆகவே ஆண்டவர், ஆமென், மோசே
ஆமென், யோசுவா காலேபோடு கர்த்தர் கூட இருந்தார். அவர்களுக்கு வருகிற விசுவாசம் எளிதாய் நாம் ஜெயித்து கொள்ளலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னாகமம் 14:28 வாசிப்போம். சுற்றி பார்க்க போன அந்த மனிதரில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்னாயின் குமாரனாகிய காலேபும் மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள். அவங்க 2 பேரும் மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள். மோசே இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொன்னபோது ஜனங்கள் மிகவும் துக்கித்தார்கள். அதிகாலமே 14:24 வாசிங்க. 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். இப்போ விசுவாசமா பேசி கர்த்தருக்கு பிரியமா பேசும் பொழுது கர்த்தர் நிறைய ஆசீர்வாதங்களை ஆமென் காலேப்புக்கும் யோசுவா மோசேனுடைய அந்த இடத்துல யோசுவா வந்துட்டார். யோசுவா தான் இப்போ தலைவர். அல்லேலூயா. மோசேக்கு அடுத்து யோசுவாவை கடவுள் ஒரு பெரிய ஊழியக்காரன் ஆக்கிட்டார். ஆனா காலேப்ப ஒரு பெரிய வசதி உள்ளவனா கர்த்தர் மாத்துகிறா. ஆண்டவர் சொல்லுகிறா, அவன் போய் வந்த தேசத்துல அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியை அதை சுதந்தரித்துக் கொள்ளும்படி செய்வேன். அல்லேலூயா. ஏசப்பாவை தெய்வமா ஏற்றுக்கொண்டு அவருடைய சத்தியத்தின்படி நம்ம வாழும் பொழுது நம்ம சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உபாகமம் 1:36 வாசிப்போம். உபாகமம் 1:36. எப்னாயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார். பாருங்க, மோசே இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றாரு, காலேப்புக்கு கொடுப்பேன் என்று என்னிடத்திலே அவர் கர்த்தர் ஆணையிட்டார். அப்படின்னா கடவுளுக்கு ஒரு மனிதன் கடவுளுக்கு விசுவாசமா கடவுளை பிரியப்படுத்துற மாதிரி வாழ்ந்தான்னா ஆண்டவர் ஒரு ஆணையிட்டு சொல்றாரா, நிச்சயமா அந்த குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் ஆணையிட்டா அது மாறுவதே இல்லை. அல்லேலூயா. உங்க குடும்பத்தை பார்த்து இப்படி கடவுள் ஆணையிட முடியுமா? அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் காலேப்பு குடும்பத்தையும் அவன் பிள்ளைகளையும் குறித்து கர்த்தர் என்ன செய்தாரா? ஆணையிட்டா, கொண்டு போவேன் கானானுக்கு, ஆசீர்வாதமா வைப்பேன் என்று என்னிடத்திலே கர்த்தர் ஆணையிட்டார். அல்லேலூயா. கடைசியாக யோசுவா 14 அதிகாரம் 6 ஆமை வாசிப்போம் 15 வரை. யோசுவா 14:6. அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவின் இடத்தில் வந்தார்கள். கெனேசியனான எப்னாயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பார்யாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோட சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேசேபேரிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாய் இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். கொஞ்சம் பாடிக்கிறீங்க. இந்த காலேப்பு பாருங்க, இருதயத்துல உள்ளபடி அப்படி சொல்றான் பாத்தீங்களா? இதுதான் அந்த ஆவியினுடைய வழி நடத்துதல். அல்லேலூயா. கடவுள் ஒரு மனுஷனோடு கூட இருந்தா இருதயத்துல கடவுள் இருந்து பேசுவாராம். அல்லேலூயா. இருதயத்துல உள்ளதின்படி என் மனசு ஒண்ணு சொல்லுச்சு, ஆனா நான் தான் கேட்காம, அல்லேலூயா, அந்த சம்பந்தத்துல நான் ஈடுபட்டுட்டேன், அந்த தொழில்ல நான் ஈடுபட்டுட்டேன், அந்த பங்குல நான் பார்ட்னரா சேர்ந்துட்டேன், ஆனா என் மனசு ஒன்று சொல்லிச்சு அது வேண்டான்னு. எத்தனையோ பேர் அந்த மாதிரி ஒரு அனுபவத்தில் போயிருப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு, இது வேண்டாம். ஆனாலும் சில பேர் சொன்னாங்க, சில பேர் என்னை வற்புறுத்தினாங்க. ஆகவே காலேப் சொல்றான், என் இருதயத்தில் உள்ளதின்படி. அப்ப கர்த்தர் ஒரு மனுஷனுடைய இருதயத்துல இருந்தா அந்த இருதயத்துல ஒரு நம்பிக்கை வரு, ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஈஸியா ஜெயிக்கலாம்ப்பா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த சர்ச்சை அஸ்திவாரம் போடும்போது அல்லேலூயா ஒரு பெரிய அஸ்திவாரம். ஆமென். ஆர்கே ராஜ்
அவன் இடையில இடையில ஓடி வந்து நிற்பாரு. அல்லேலூயா. பெரிய அஸ்திவாரம் கீழே. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். சில பேர் நினைப்பாங்க பெரிய சச்சா, ஆனா ஆண்டவர் கூட இருந்தா என்ன வரும் தெரியுமா? அதெல்லாம் ஈஸி தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதெல்லாம் ஈஸியா சுதந்தரித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரா. ஆண்டவர் கூட இல்லைன்னா இருதயத்துல ஆமென் அந்த எண்ணம் வராது. அல்லேலூயா. பயம் வரும். ஆமென். ஒரு பெரிய காரியத்தை உன்னை கொண்டு கர்த்தர் செய்யவே முடியாது. ஏன்? உன் இருதயத்துல ஆண்டவர் கிடையாது. அல்லேலூயா. எதை எடுத்தாலும் பயம், எதை எடுத்தாலும் பயம். பிள்ளைகளை பார்த்தா பயம், ஸ்கூலுக்கு போறத பார்த்தா பயம். அல்லேலூயா. எதை பார்த்தாலும் பயம். அல்லேலூயா. பஸ்ல போறதா பயம், எதுவும் பயம். அல்லேலூயா. நம்பிக்கை ஒண்ணுதான், விசுவாசம் ஒண்ணுதான் நம்மளோடு வாழ வைக்கும். அல்லேலூயா. அதனாலதான் பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிறான், விசுவாசத்தோடு கூட தைரியத்தோட கூட நம்பிக்கையையும் கூட்டுங்கள். ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட தைரியம். ஆமென். ஸ்தோத்திரா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவை வாசித்த வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் என்னுடனே கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி இப்போது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. போதும் பாருங்க, 45 வருஷம் கழிச்சு அதே பலன் இப்போ இருக்குமா? 45 வருஷத்துக்கு முன்னே இருந்த அதே பலன் இப்போ 85 வயதுல இருக்குது. இப்போ நான் யுத்தத்துக்கு போயிட்டு வந்து இருக்கிறேன். ஆனா யார் கூட இருக்கிறது? கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் கூட இருந்தா கொஞ்சம் வயசு மாதிரியாவே தெரியும். உங்களை பார்க்கும்போதே கொஞ்சம் வயசு மாதிரியே தெரியும். அல்லேலூயா. என்னையெல்லாம் பார்த்து கேட்பாங்க, உங்களை பார்த்தா வயசான ஆள் மாதிரியே தெரியலையே அப்படி கேட்பாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். ஸ்தோத்திரா. பாருங்க, கர்த்தர் கூட இருந்தா கொஞ்சம் வயசு மாதிரியே தெரியும். ஆமே, கிளவியா போனது மாதிரியே தெரியாது, கிளவனா போனது மாதிரியே தெரியாது. எப்போதுமே ஒரு ஆமென் யூத் மாதிரியாவே என்ன செய்யும், அந்த பலன் அப்படியே தெரியும். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரா. ஏன்? யார் கூட இருக்கிறது? கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் கூட இருந்தா ஆமென் எப்போதும் ஒரு பலன் நம்மளிடத்துல கிரியை செய்துட்டே இருக்கும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உறிஞ்சுகிறவன் உள்ள இருந்தா கிளவியா நினைச்சுக்கிருப்பான், போய்கிட்டே இருப்பான். ஏன்? அவன் உறிஞ்சிக்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஒண்ணுமே தங்கமானுக்கு பாஸ்டர், என்ன சொப்பனத்தில் பார்க்குறீங்க? ரத்தம் தான் கனவுல பூரா வருது. அல்லேலூயா. அப்போ எனக்கு தெளிவாக தெரியும், உரிகிறவன் உள்ள ஒரு ஆள் என்ன செய்றான், இருக்கிறான். அல்லேலூயா. அவன் ரத்தத்தை உறிஞ்சிட்டே தான் இருப்பான். ரத்தம் தான் உன் கனவுல வரும். எதுவுமே உனக்கு குழந்தை பாக்கியமே இருக்காது. ஏன்? உள்ள உரிகிறவன் இருந்தா எப்படி உனக்கு குழந்தை பாக்கியம்? அதனால பிசாசு போகணும், கர்த்தர் உனக்குள்ளே வரணும். அல்லேலூயா. உனக்குள்ளே கர்த்தர் இருந்தா அவர் உருவாக்குகிறவர், பலன் கொடுக்கிறவர், உன்னை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. அவர் சொல்ற அதே பலன் இப்போது எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப அவன் கேட்கிறது என்னன்னா, 12 வசனம் வாசிங்க. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரணியான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். அப்பொழுது யோசுவா எப்னேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆதலால் கெனேசியனாகிய எப்னோயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று.
இந்த காலேப்பு யோசுவா, இந்த காலேப்பு யூதா கோத்திரத்தில் ஒரு பெரிய பிரபு, ஒரு தலைவன். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட கோத்திரம்? யூதா கோத்திரம். இயேசு பிறக்கிற ஒரு கோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஒரு தலைவன் எப்படியோ அப்படியே அதனுடைய ஜனங்கள். காலேப்புக்கு ஆண்டவர் மலை நாட்டை கொடுத்தார், செழிப்பான தேசத்தை காலேப்புக்கு கொடுத்தார். காலேப்பு கர்த்தர் அவனுடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். விசுவாசமாக பேசும் பொழுது ஆசீர்வாதம், அவிசுவாசமாக பேசும்போது கடவுளை வேதனைப்படுத்துகிறோம், சந்ததிகள் பாதிக்கப்படுகிறது. ஆனால் ஒரே ஒரு சுத்தி முத்தி எல்லாம் ஒரே ஒன்றில் தான் வந்து நிற்கிறது. எதில் வந்து நிற்கிறதுனா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. அப்படி அவங்க சொல்றாங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர்களுக்கு நான் பயப்பட வேண்டியதில்லை. எல்லாரும் முழங்கால் படிடுமா? அல்லேலூயா.